ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளே உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். உணர்ச்சிகளை வைத்திருக்கிறார். சில பேர் உணர்ச்சினால பி கேர்ஃபுல்னுவாங்க. உணர்ச்சிகளை வச்சவர் யாரு? உன்னதர். இத இயேசுவுக்கு முன்னால அவிழ்த்து விடலாதவன் எங்கேயோ போய் அவிழ்த்து விட்டுருவான். யாரெல்லாம் சொல்றீங்க, அண்ணா இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நான் சினிமாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன், நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். நான் பண்ணாத பாவமும் இல்லை, குடிச்சும் வெறிச்சிருக்கிறேன். ஆனா இங்க இருக்கிற அந்த மன சமாதானமே நான் சொல்லட்டுமா? கவனிங்க, இந்த சந்தோஷத்தை 14வது வயசுல கண்டுபிடிச்சேன். அதனால்தான் இன்று வரை என் உணர்ச்சியை தப்பான இடத்துல கொடுக்காமல் அப்பாவின் முன்னால கொடுக்க பழகினேன். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், சொல்லுங்க, என்ன ஆனந்தம், இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். இருங்க, உலகத்துல 2 கூட்டம் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அப்படி காட்டி சொல்லுங்க. இந்த உலக ஜனங்களை 2 பிரிச்சிடலாம். 2 ஜாதி. ஒண்ணு இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், இன்னொன்னு இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம். எல்லாம் பக்கத்துல பார்த்து என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அந்த கூட்டமா? என்ன ஆனந்தம் அந்த கூட்டமா? இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், இயேசுவின் சமூகம் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். பாவ பாரம் எல்லாம் பறந்து ஓடிச்சு, பறந்து ஓடிச்சு, பறந்து ஓடிச்சு, பாவ பாரம் எல்லாம் பறந்து ஓடிச்சு, பறந்தோடிச்சு. यीशु की असूरी कितना आनंद है, कितना आनंद है, कितना आनंद है, यीशु की असूरी कितना आनंद है, कितना आनंद है. ला 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 ला. यीशु की असूरी कितना आनंद है. அன்பானவர்களே, இயேசுவின் பிரசன்னம் இன்பமான பிரசன்னம். நான் ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்தா 2 மணி நேரம் உட்காரணும் போல இருக்கும். 2 மணி நேரம் உட்கார்ந்தா 3 மணி நேரம் உட்காரணும் போல இருக்கும். 3 மணி நேரம் உட்கார்ந்தா 4 மணி நேரம். எத்தனையோ முறை சொல்றேன், ஐயோ எழும்பணுமா வரணுமா, அந்த மாதிரி இருக்கும் அன்பானவர்களே. அதை நான் 14 வயசுல இருந்து இன்று வரை அதை நான் இழக்காமல் படி கர்த்தர் என்னை பாதுகாத்து. இது இயேசுவின் பிரசன்னத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நிறைய அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா நிறைய இருக்கணும் போல இருக்கும். குறைவா உட்கார்ந்தீங்கன்னா குறைவே போதும் போல இருக்கும். உட்காரதுவே இருந்துட்டீங்கன்னா எதுக்கடா உட்காரணுன்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே.
அதை எப்படி சொல்லணும்னு தெரியலையே. விளங்கிடுச்சா? பைபிள் இருக்குல்ல, நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் படிக்கணும் போல இருக்கும். படிக்காதே வந்துட்டீங்கன்னா இன்னும் படிக்காதவே இருக்கணும் போல இருக்கும். இப்ப நான் எத்தனை வருஷம் பைபிளை வாசித்திருப்பேன்? எத்தனை வருஷம் வாசித்திருப்பேன்? 40 வருஷம். ஆதி ஆகும்போது வெளிப்படுத்தின விஷயம் எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனா ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், இப்ப இயேசு என் முன்னால தரிசனமாகி, பக்தா உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்னா என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே, ராத்திரி பகல பல நாள் நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வரம் தாரும் ஐயான்னு கேட்பேன். இப்ப உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கா? என்ன பைபிள்ல அவ்வளோ இருக்கா? நியூஸ் பேப்பர்ல அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது உங்க நியூஸ் பேப்பரே இல்லை, அது உலகத்தானுக்காக எழுதப்பட்ட நியூஸ் பேப்பர். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியூஸ் பேப்பர், அது பரலோகத்திலிருந்து வருகிற நியூஸ் பேப்பர். ஃபாதர் சொன்னார்ல, பரலோகம்தான், பரிசுத்தம் தான் எல்லாம் சொல்லுங்க. நல்லா பாடுறீங்க. உண்மையா சொல்றேன், நீங்கள் பரலோகவாசிகள். You are a heavenly citizen, heavenly ambassador. உங்களுக்கு பேங்கே வேற. உங்கள் பேங்க் பூமியில் இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. உட்காருங்க. இன்றைக்கு ராத்திரி நான் பேச போற செய்தி இருக்குல்ல, அதை நீங்க நல்லா கேட்டீங்கன்னா இந்த செய்தி உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்திரும். ஆண்டவர் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? வந்து அவங்க மேல கையை வச்சு அவங்கள ஒரு கசக்கி அவங்களுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தெல்லாம் தூக்கி போட்டு உள்ள ஒன்றை வச்சு அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவோட இத்தனை வருஷம் நடந்து நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? இயேசு உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சாலும், உங்களை வியாதியை சுகமாக்கணுமா, பாவ பழக்கத்தை உடைக்கணுமா, வறுமை சாபத்தை நீக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தை தரணுமா, நீண்ட நாள் எதிர்பார்க்கிற ஆசைகளை நிறைவேற்றணுமா, ஆண்டவருக்காக உங்களை பற்றி எரிய வைக்கிற பாத்திரமா மாற்றணுமா, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இயேசுவின் அந்த அன்புக்குள்ள வரணுமா, இத்தனைக்கும் ஒரே பதில், ஆண்டவர் தானா செய்ய மாட்டார். நீங்க ஜெபம் பண்றதுனால செய்ய மாட்டார், உபவாசம் பண்றதுனால செய்ய மாட்டார், அழுவறதுனால செய்ய மாட்டார். என்ன எதிர்பார்ப்போட உபவாசம் பண்ணி வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அபசகனத்தை என்ன சொல்றேன் அப்படின்னு உங்க முகத்தை பார்த்தா தெரியுது எனக்கு. இத்தனை வருஷம் இயேசுவோட நடந்து நான் பேசுற ஒன்று கூட புத்தக அறிவிலிருந்து மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் அறிவிலிருந்து கண்டுபிடிச்சி சொல்றேன். எதுல தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு? முதலாவது சத்தியத்தை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சத்தியம்னா என்ன? வேத வசனத்துல அதான் சத்தியம். சத்தியத்தை உங்களுக்கு தெரிய பண்ணுவார். அந்த சத்தியத்தை நீங்க எவ்வளவு விளங்குறீங்களோ அந்த சத்தியமே, நீங்க கேட்கறீங்கல்ல, அந்த சத்தியமே உங்களுக்கு ஜெயமாக மாறுகிறது, விடுதலையாக மாறுகிறது, சுகமாக மாறுகிறது, பணமாக மாறுகிறது. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா, நீங்க அறிந்து கொண்ட சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா? சத்தியம் சத்தியமா விடுதலையாக்காது, நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியமே எங்களை விடுதலையாக்கும். பிசாசை பற்றி பிசாசுன்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் பிசாசு 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 பிசாசு. என்ன, எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல சண்டை போடுறான் பிசாசு போல. நீங்க தானே போட்டீங்க. சிகரெட்டை ஊதிட்டு
நான் இல்ல, ஏதோ ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு இடம் கொடுத்த பாவி யாரு? கவனிங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. அவர் எல்லாத்தையுமே ஒரு முறை இப்படி சொன்னார் என்கிட்ட இயேசு, மை வெஹிக்கிள் இஸ் மை வேர்ட். நான் உங்ககிட்ட வரணும்னா எனக்கு ஒரு வாகனம் தேவை. சிலர் ஆகாயமானத்தில் வந்தீர்கள், சிலர் கார்ல வந்தீர்கள், சிலர் பஸ்ல வந்தீர்கள், சிலர் சைக்கிள்ல வந்தீர்கள், சிலர் கட்ட வண்டியில் வந்தீர்கள். இயேசு உங்ககிட்ட வரணும்னா அவர் என்ன சொல்வாரு? எனக்கு ஒரு வாகனத்தை அனுப்பு, எனக்கு ஒரு வெஹிக்கிள் அனுப்பு. ஐயா, என்னையா வெஹிக்கிள் அனுப்பணும்னா, எப்பா என் வெஹிக்கிளே என் வார்த்தை தான்ப்பா. என் வசனத்தை நீ எவ்வளவு அறியறியோ அந்த வசனத்தின் வழியாக நான் உள்ளே வந்து உன் வாழ்க்கையை தலைகையாக மாற்றி விடுகிறேன். உண்மையை சொல்றேம்மா, உங்க தலை மேல நான் கையை வைக்கிறதுனால ஏதோ வரும்னு நினைக்காதீங்க. என்ன டெய்லி நான் கையை வச்சா சில விடுதலை வரும். என்னடான்னா, ஒரு 10,000 முடி உங்க தலையில இருந்தா நான் அடிக்கடி கையை வைக்கும் போது ஒரு 1000 முடி கீழே விழலாம். நான் கையை வைக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வரும் என்று மேஜிக் ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, யாரோ கையை வச்சு உங்களுக்கு ஒன்று வர்றது இல்லாமா, நீங்கள் எவ்வளோக்களோ சத்தியத்தை அறிகிறீர்களோ இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதே மாதிரி சாத்தான் இருக்கிறான்ல, சாத்தான் எந்த பகுதியில் உங்களை தாக்குவான் தெரியுமா? எதை குறித்து உங்களுக்கு பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னு தெரியலையோ அந்த இடத்துல தான் உள்ள வருவான். இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, எனக்கு எனக்கு வசனம் எந்த பகுதியில தெரியலையோ, வசனம் எந்த பகுதியில தெரியலையோ அந்த பகுதியில தான் சாத்தானுடைய நடமாட்டம் இருக்கும். சாத்தானுடைய நடமாட்டம் இருக்கும். விளங்கிச்சா? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இயேசு தரித்திரனாக இருந்தார். சாப்பிடுவதற்கு அவருக்கு ஆகாரம் இல்லை. அத்தி மரத்துக்கு போய் பழத்தை பார்த்தார், பழம் இல்லை. படுக்க அவருக்கு வீடு இல்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அந்த ஏழை இயேசு, அவர் ஏழையா இருக்கும்போது நான் கார்ல போறது நியாயமா அப்படின்னு எந்த பேத சொல்லுதோ அதுக்கு காரே வராது. ஏன்னா இயேசு ஏழையா இருந்தார், நானும் ஏழையா இருக்கிறேன்னு இல்லை. இது பிசாசு சொல்லுவான். நல்ல உபதேசத்துல மாட்டிக்கிச்சு இது. இயேசு ஏழையா இருந்தாரும் அதனால இது ஏழையா இருக்கணுமா? நல்லா போய் பணத்தை பிடுங்கின வரைக்கும் பிடுங்கடா, கிழிஞ்ச துணி போடுற வரைக்கும் விடாத. என்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்றாங்கப்பா, ஐயோ பேத மக்கு, உனக்கு தெரியாதா இயேசு எதுக்கு தரித்திரமானாருன்னா, தம்முடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐசுவரிவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு, ஓ இயேசு தரித்திரனானது என்ன பணக்காரன ஆக்கவா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு, பணமே வா, பணமே வா அப்படின்னு எந்த தேவப்பிள்ளை சொல்லுதோ பிசாசு சொல்லுவான், இந்த சத்தியம் இந்த அம்மாவுக்கு விளங்கிடுச்சு, இனி பேசாம நீ ராங் அட்ரஸ்ல நின்றுகிட்டு இருக்காத, இன்னொரு அட்ரஸ்க்கு போயிடு, இனி இந்த அம்மாவை கர்த்தர் பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க போறாரு, குடிசை வீடுகளை மாடிகை வீடா மாத்த போறாரு, சைக்கிளை விட்டு காரை கொடுக்க போறாரு, இனி இந்த அம்மா கிட்ட பாட்சா பலிக்காது. சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க அன்பானவர்கள். அதே மாதிரி மாம்சம் இருந்தா பாவம் தான் செய்வான். மாம்சமோ பலவீனம் உள்ளது. தாயின் கர்ப்பத்திலேயே பாவத்துல தானே பிறந்தோம். தாவீதே 2-3 மனைவி வைக்கலையா? சாலமோனுக்கு 1000 இல்லையா? இப்படின்னு யாராவது ஒருத்தர் உபதேசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசு சொல்லுவான், டேய் இந்த ஆளை விடாத, இது மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யத்தான் ஆவன்னு சொல்லுது இல்ல, அதனால தீர்த்து கட்டிடு, டெய்லி ஒரு பாவத்துல தள்ளு. ஆனா என்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுதோ,
நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாமல் கிருபைக்கு கீழ் இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. மாமிசம் பலவீனமா இருந்தாலும் எனக்குள் இருக்கிற இயேசு பலமுள்ளவராக இருக்கிறார். என் கண் இயேசுவின் கண். என்னைக்கு சத்தியம் தெரியுதோ பிசாசு போன் அடிப்பான், அப்பா ஐயாவுக்கு அம்மாவுக்கு வசனம் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலை, அந்த ஆளை விட்டுட்டு வேற எவன் இதை நம்புறானா அவனை போய் குடிக்க வை, வெறிக்க வை, இதுக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சு என்று சொல்லி கையை எடுத்துருவான். நான் சொல்லட்டா, மனம் சுத்தி சுத்தி வருதேன்ன உடனே அப்படியே சுத்தி சுத்தி ஆடுறாங்கல்ல, இதை வச்சு யாருக்கும் மார்க் போடாதீங்க. வசனம் சொல்லும் போது ஆன்னு கேக்குது பாருங்க, அதுதான் உருப்படியான சரக்கு. வசனம் சொல்லும் போது ஒரு பரவசம் காட்டுறாங்க பாருங்க, அவங்க தான் கர்த்தர் பயன்படுத்த போகிற பாத்திரங்கள். நான் வசனத்தை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்க தரித்திர பிசாசு அப்படியே விலகும். ஏன்னா சத்தியம் வரும்போது வெளிச்சம் வருகிறது, வெளிச்சம் வரும்போது இருள் விலகுகிறது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, நீங்க நினைக்க கூடாது அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு. கேரண்டி, நான் பேசும்போதே உங்க உடம்புல சுகம் வர ஆரம்பிச்சிடும். நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்க பொருளாதார சாபம் விலக ஆரம்பிச்சிடும். நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே சில பாவ கட்ட பழக்கங்கள் உடைய ஆரம்பிச்சிடும். அதை நான் நம்புறேன். ஏன்னா சத்தியத்தை என்ன பண்றீங்க நீங்க அறிகிறீர்கள். அறிய அறிய சத்தியம் என்ன பண்ணுது, உங்களை விடுதலையாக்கி என்ன ஆயிக்கொண்டிருக்கிறது, விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இதுதாங்க பர்மனன்ட் டெலிவரன்ஸ். இந்த ஜெபத்துல வர டெலிவரன்ஸ் எல்லாம் டெம்பரவரிங்க. அவர் கைய வச்சாருங்க, சூடா இருந்துச்சுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கை ஒரு மாதிரி ஆடிச்சுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4 நாள் நல்லா இருந்துங்க. ஏன்டானா அதெல்லாம் சும்மா எங்க கையில இருந்து வர்றது. ஆனா சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிரந்தர ஜெய கம்பீர வீரர்களாக மாறிவிடுது. அதனால பிசாசு என்ன சொல்லுவான், அது எவ்வளவு பூசை பண்ணுதோ போட்டோம், எத்தனை ஊழியக்காரங்கிட்ட போதோ போட்டோம், பட்டினியா கூட கிடக்கட்டும், பைபிளை மட்டும் படிக்க வச்சிடாதே அந்த ஆளை. ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னாரு, sin will keep you from Bible, Bible will keep you from sin. எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, பாவம் பாவம் பைபிளை படிக்காம உன்னை பிடிச்சு வச்சுக்கோ. பைபிள் பைபிள் பாவம் செய்யாம உன்னை பிடிச்சு வச்சுக்கோ. இப்ப ஏதோ ஒரு பிடிக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்துல வச்சுக்கிட்டேன். அப்பா வசனம் உள்ள வந்தா என்ன வெளியே போகும், பாவம் வெளியே போகும். சொல்லுங்க வாய் திறந்து. வசனம் உள்ள வந்தா பாவம் வெளியே போகும். ஒரு அத்தியாயம் வாசிக்காதீங்க, வாசிச்சா ஒரு 10. பேனா இல்லாத பைபிளை படிக்காதீங்க, பென்சில் இல்லாம அண்டர்லைன் பண்ணி பண்ணி படிக்க. ஒரு நோட்டு புஸ்தகத்தை வச்சு நான்லாம் என்ன பண்றேன் தெரியுமா, இத்தனை வருஷம் ஆகி கூட நோட்டு புஸ்தகத்துல பைபிளை அப்படியே காப்பி அடிக்கிறேன், அப்படியே அந்த பைபிளை அப்படியே எழுதுறேன். ஏன்னா அதை எழுத 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 அந்த வசனம் எனக்குள்ள வருது. என் வசனம் உள்ள வரும்போது ஆண்டவருடைய ஜீவன் வருகிறது, ஜீவன் உள்ள வரும்போது இருள் விலகுகிறது, அப்போது ஒளி பிரகாசிக்கிறது. வியாதியோட இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்னை குணமாக்கும், 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 என்னை குணமாக்கும். கர்த்தருக்கு சித்தம் என்னமோ இந்த வியாதிக்கு ஆண்டவர் என்னமோ ஒன்றுனால அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லி சாகர காலத்துக்கு முன்னாடியே செத்து போயிடாதீங்க. வியாதியை பற்றி இயேசு என்ன சொன்னார் படிங்க. நல்லா ஆவலையா இன்னும் படிங்க, நல்லா ஆவலையா ஆதி ஆகமது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சுகத்தை பற்றி என்ன இருக்குன்னு படிங்க. கேரண்டி சொல்றேன், படித்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்க கண்ணுக்கு தெரியாமல் அந்த வியாதிகள் மறைய ஆரம்பித்து விடும்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் தழும்புகளால் குணம் ஆனீர்கள். நான்லாம் வீட்டார் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? எந்த கன்வென்ஷனும் கிடையாது, எந்த மீட்டிங்கும் கிடையாது. எனக்கு எந்த கன்வென்ஷன் தெரியும், எந்த மீட்டிங் தெரியும், எந்த கூட்டத்துக்கு போனேன், யாரை ஜெபம் பண்ண சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சத்தியத்தை படித்தேன். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தில் விரல வச்சேன். ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே நான் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்படின்னா நானும் என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டுதானே ஆக வேண்டும் சொல்லிட்டே இந்த திடீர்னு ஆண்டவருடைய ரட்சிப்பின் அபிஷேகம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தரும் ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்றதுனே தெரியாது. என் தம்பி இருக்கிறானே, தம்பி வீட்டில் நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ரட்சிக்கப்படல. செகண்ட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். நாங்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் வெளியே வந்து அந்த கதவாண்ட உட்காந்துட்டு இருந்தான். நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடானா 2-3 பல்ட்டி அடிச்சு பொத்துன்னு கீழே விழறான். என்னடானா பாவி. நான் பாருங்க, இவ்வளவு கத்தையா சினிமா பாட்டு புஸ்தகம் வச்சுட்டு இருப்பான். அவ்வளவுதான். அதே நேரத்தில் கர்த்தர் ரட்சித்தார். அவன் மேல ஆவியை ஊற்றினார். என் தங்கச்சி 5 வயசுல, அதுக்கு ஒரு சிக்கு. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வீட்டில். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்? அழுததால மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொன்னாரா? செய்வாரா? சொன்னதை செய்வார், செய்வதை தான் சொல்லுவார். ஐயோ, எனக்கு இதை பற்றிய ராத்திரி வரைக்கும் பேசலாமான்னு இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, எங்களையாவது கேளுங்க. யாராவது பைபிள் படிச்சவங்களை கேளுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு பாருங்க. எலும்பு பிரச்சனையா? போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, ஐயா எலும்பை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இந்த எலும்பு எலும்பு எலும்புன்னு எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் ஒரு நோட்டு புஸ்தகத்தில் எழுதிருங்க. அவனுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை, ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் பாப்பாரு. ஒண்ணு முறிக்காம பார்த்துக்குவாரு, இல்லைன்னா முறிச்சதை உடனடியா ஓட்டி கொடுத்துருவாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக